எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அது நான் வளர்த்த குழந்தைங்களோட உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காஞ்சனா 4 படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நான் எப்பவும் ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினா அதுலேருந்து ஒரு நல்ல காரியத்துக்கு எடுத்து வச்சு பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம். இந்த வீடு வந்து ரொம்ப லக்கியான வீடு எனக்கு. இது வீடுன்னு சொல்கிறத விட கோவில்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் குரூப் டான்ஸராக இருக்கும்போது அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொடுத்து அம்மா வாங்கினேன் இந்த இடம். ஃபஸ்ட் டைம் நான் கட்டின வீடு இந்த வீடு. நாங்கள் என்ன நினச்சோன்னா நம்ம வாடகை வீட்டுக்கு போயிடலாமா, பசங்களுக்கு இந்த வீடை கொடுத்துருவோன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடை இந்த குழந்தைங்களுக்காக கொடுத்துட்டு நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். மறுபடியும் இந்த வீடை வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபீல். இத்தனை பசங்க 60 குழந்தைங்க படித்தாங்க, சாப்பிட்டாங்க. ஃப்ரீயாக நம்ம என்னென்னவோ கொடுக்குறோம். அதை விட கல்வியாக ஃப்ரீயாக கொடுக்குறது தான் வந்து கரெக்டாக இருக்கணும்னு தோணுச்சு. இந்த வீட்டை வந்து கொஞ்சம் ரிப்பேர் இலவச கல்வி கொடுக்கலாம். இந்த வீடை வந்து ஸ்கூலுக்காக பயன்படுத்தப்படும். இந்த வீட்டில் நான் வளர்த்த பொண்ணு இப்போது டீச்சராக இருக்காங்க. அவங்க நான் கட்ட போகிற ஸ்கூலுக்கு முதல் டீச்சராக அப்பாயிண்ட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் வேளாங்கண்ணி. நான் வந்து அண்ணாவோட வீட்டில் இருந்து தான் தங்கி வளர்ந்து படித்தேன். எனக்கு எல்லா ஹெல்ப்பும் அவங்க தான் பண்ணாங்க. இப்போ நான் டீச்சராக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ணாவோட வீடை ஸ்கூலாக மாற்ற போகிறாங்க. அதில் நான் முதல் டீச்சராக ஜாயின் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காஞ்சனா படம் அட்வான்ஸ் வாங்கி தரமான கல்வி கொடுக்கறதுக்காக இந்த வீட்டை நான் அதுக்காக பயன்படுத்த போகிறேன். ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறேன். ஆசீர்வாதம்.